கனடாவில் நாடு கடத்தல்கள் அதிகரித்து வருவதால் பல குடும்பங்கள் பிரிவதாக கியூபெக்கில் வசிக்கும் அகதிகள் குழுக்கள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் ஒரு பெற்றோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் எஞ்சிய குடும்பத்தினர் கனடாவிலேயே வசிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஏனைய மாகாணங்களை விட கியூபெக்கில் இதுபோன்ற நாடு கடத்தல்கள் அதிகமாக நடப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். அதாவது கடந்த மாதத்தில் மாத்திரம் 8 குடும்பங்கள் இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கியூபெக்கில் வசித்து வந்த கானாவைச் சேர்ந்த ஒரு தாய் தனது 5 மாத குழந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டார். இதுபோன்ற பிரிவுகள் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் ஆகிய 2 தரப்பினரையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் என அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் கனடா எல்லை சேவைகள் முகமையின் நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்த குழுக்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றன. குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும் போது குடும்பங்களை பிரிக்கும் விதத்தில் நாடு கடத்தல்கள் நடக்கக்கூடாது என அவர்கள் வாதிடுகின்றனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ கியூபெக்கில் போதுமான குடிவரவு மற்றும் அகதிகள் வழக்கறிஞர்கள் இல்லை என பிற நகர வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த நாடு கடத்தல்களை நிறுத்தி மேலும் பல குடும்பங்கள் பிரிக்கப்படுவதை தடுக்குமாறு அவர்கள் கனேடிய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளனர்.